நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியன் 2ல என்ன பிரச்சனை? இந்தியன் 1996ல வந்து நல்ல ஓடுன படம். அந்த படத்தினுடைய சீக்வல் வந்து ஜூன் 2024 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சங்கர் படத்தினுடைய டைரக்டர் சங்கர் அவர்கள், கமலஹாசன் அவர்கள் இன்னும் படக்குழுவே வந்து அறிவிச்சுட்டாங்க. ஜூன் ரிலீஸ்ன்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது, இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்கி 2898 AD அப்படின்னு சொல்லி பிரபாஸ் அவருடைய படம். அதாவது இந்தியா முழுக்க இன்னும் சொல்லப்போனால் உலக இந்தியர்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு படமாக அது அமைஞ்சிருக்கு. நாக் அஸ்வினுடைய டைரக்ஷனில் பிரபாஸ் அவர்கள் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தில் அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்கிறாரு, தீபிகா படுகோன் இருக்காங்க. அது இல்லாமல் கமலஹாசன் அவர்களும் இருக்கிறார். கமலஹாசன் ஏறக்குறைய அந்த படத்தில் வில்லனாக வராரு அப்படின்னு சொல்லி வேறு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனைனா, அந்த படம் வந்து ஜூன் 27 வியாழக்கிழமை ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, தேதி அறிவிச்சிட்டாங்க. இவங்களும் ஜூன் ரிலீஸ்னு அறிவிச்சிட்டாங்க. ஜூனில் 2 கமலஹாசன் நடிக்கக்கூடிய படங்கள் வருதா? அப்போ அது எந்த மாதிரி பிளான் பண்ண போகிறாங்க, என்ன இது என்னென்னா, சங்கர் அவர்கள் வந்து கமலஹாசன் வச்சு இந்தியன் 2 வந்து பக்ரீதை ஒட்டி, அதாவது 14, 15, 16, 17 அந்த ஒரு லீவை, பக்ரீத் லீவை பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருந்தது. ஸோ அங்கே 17 பக்ரீத், 16 17 அந்த பிறை தெரியும் பொழுது பக்ரீதா சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் அவங்க ரிலீஸ் பண்ணி 10 நாளுக்குள்ளே 27ல் அடுத்தது கமலஹாசன் இருக்கக்கூடிய ஒரு படமே, அதாவது இந்தியா முழுக்க எக்ஸ்பெக்ட் பண்ணி பிரபாஸ் வந்து அது முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோணத்தில் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ஃபில்ம் வருது. எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான கூட்டம் வந்து பல மடங்கு இருக்கும். பாகுபலியினுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு, பாகுபலி 2 எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அந்த படத்தில் கமலஹாசனும் ஒரு ரோலில் வராரு. அந்த படம் வந்ததுன்னா 10 நாளில் வந்ததுன்னா எங்களோட கலெக்ஷன்ஸ் அடிபடாதா, அதாவது இந்தியன் 2 கலெக்ஷன்ஸ் அடிபடாதா அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு தயக்கம் படக்குழுவிட்ட வந்திருக்கு அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதனால் வந்து ஏறக்குறைய பிரபாசன் டீம், அதாவது நாக் அஸ்வின் டீம்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கிறதாகவும், அந்த பேச்சுவார்த்தை உடன்பாட்டில் முடியவில்லை எனவும் ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த படம் வருது, அதாவது இந்தியன் 2 வருது அப்படின்றதுனால சரி எதுக்கு குழப்பணும் அப்படின்றதுனால தான் போஸ்டரில் கமலஹாசன் ஃபோட்டோவே இல்லை. அதாவது கமலஹாசனுடைய நிலைமை எந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய நடிகரான கமலஹாசன் அவர்கள் ஒரு படத்தில் நடித்தும், அந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா பிரபாஸ் இருக்கார், தீபிகா படுகோன் இருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அமிதாப் பச்சன் இருக்காங்க. அவங்க 3 பேரையும் வச்சு போஸ்டர் ஒட்டி அதில் கமலஹாசன் ஃபோட்டோ கூட இல்லாத அளவுக்கு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அப்படி அவங்க வந்து 27 வராங்கன்னா இந்தியன் 2க்கு ரொம்ப பெரிய நஷ்டம் தான் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏற்கனவே இந்தியன் 2 உருவான வரலாறு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே, லைக்கா அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை, ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி அதுக்கு பெரிய ரெமுனரேஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படத்தை ரொம்ப நாள் போட்டாங்க. ஒழுங்காக கமலஹாசன் வந்து அரசியலும் பார்க்காம எதுவும் பார்க்காம இருந்ததுனால ஒழுங்காக ஷூட்டிங் போகாமல் அதனால் பல நாள் படம் தள்ளி போச்சு, படமே ட்ராப்புன்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயண்ட் உதயநிதி தான் இப்போ வந்து கமலஹாசனை ஏறக்குறைய கமலஹாசனுடைய செலவு முதல்கொண்டு பார்த்துட்டு இருக்கான்றதுனால அவர் ரெஸ்கியூக்கு போய் ஒரு வழியாக அந்த படம் தேறி இன்றைக்கி வெளியில் வருது அப்படின்றது வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அப்படியான ஒரு படம் வந்து ஒரு 7 நாள் விண்டோவில், அதாவது படம் ரிலீஸாக 7 நாள் விண்டோவில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 7 நாள் 500 கோடி எடுக்கிறதுக்கு இது ரஜினிகாந்த் படம் இல்லை. ரஜினிகாந்த் அவர்களும் சங்கர் அவர்களும் இணையும் பொழுது 7 நாளில் இந்தியாவில் முதல் தமிழ் படம் 7 நாளில் 500 கோடி எடுத்த படம் வந்து 2.2. அது வந்து இந்த படம் சாத்தியப்படுத்துமா அப்படின்னா அதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை. அதுபோக இந்த படத்தின் பேரில் ஒரு டீசர் வந்து ரொம்ப கிரிஞ்சாக, அதாவது இந்த 2K கிட்ஸு என்னென்னலாம் எதெல்லாம் கிரிஞ்சு நினச்சாங்களோ அதெல்லாமே போட்டு ஒரு டீசர் வெளியில் வந்து அது பெருசாக வந்து எடுபடலை. அது இத்தனைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வெளியிட்டு அதை எடுபடலைன்றதான் உண்மை. ஸோ இப்படியாக பல ஒரு நெருக்கடிக்குள்ளே இன்றைக்கி இந்தியன் 2 மாட்டிருக்கு. இந்தியன் 2 ஜூனில் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இல்லை அட்லீஸ்ட் நாக் அஸ்வின் டீம் கல்கி தள்ளி போவாங்களா, இல்லை இதுதான் ஃபைனல் அப்படின்னா, அதாவது பக்ரீத் அப்போ இந்தியன் 2 வரப்போகுது, அதே மாதிரி ஜூன் மாத கடைசியில் கல்கி 2898 AD வரப்போகுது அப்படின்னா இந்தியன் 2 வந்து ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் தான். சரி, இப்போ இது எதுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இந்தியன் 2 தான் இப்படி அப்படின்னா, இந்தியன் வந்து மிகப்பெரிய ஹிட்டு, வசூலை வாரி குவித்த படம், இண்டஸ்ட்ரி ஹிட்டு, அதாவது கமலஹாசன் அவருடைய கடைசி இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு பேசின படம் வந்து அதுக்கப்புறம் ஏறக்குறைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதுக்கு முன்னாடியே டேக் ஓவர் பண்ணிட்டார். கடைசி தமிழ்நாட்டினுடைய மொத்த இண்டஸ்ட்ரி ஹிட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இருக்குது. கமலஹாசனுடைய கடைசி இண்டஸ்ட்ரி ஹிட்டுன்னு அவங்க பதிவு பண்ண படம் வந்து இந்தியன், அதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி இடையில வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வெளியில் வந்திருக்கு. அது மேக்ஸிமம் வந்து உண்மை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அதை வந்து விவரிக்கிறவர் பார்த்திங்க அப்படின்னா அதை தெளிவாக விவரிக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியன் வந்து ஏஎம் ரத்னம் தான் வந்து இந்தியனுக்கு ப்ரொடியூசர். அவர் வந்து அந்த படத்தை வந்து அதிக பொருட்செலவில் பண்ணி அந்த படத்துக்கான
கலெக்ஷன்ஸ் வந்து அவருக்கு அந்தளவுக்கு ரெக்கவர் பண்ணலை அப்படின்னு சொல்லி உடனே போய் காலம் மாறி போச்சு அந்த படம் காலம் மாறி போச்சுனுடைய டைரக்டர் வி சேகர் அவர்களை சந்திச்சிருக்காரு. காலம் மாறி போச்சு பார்த்திங்க அப்படின்னா அதே வருஷத்தில் 1996 தமிழ் புத்தாண்டுக்கு வந்த படம். அதுலேருந்து ஒரு ஒரு 20 நாளைக்குள்ளே தான் இந்தியன் வருது. மே மாதம் இந்தியன் வருது. ஏப்ரல் மாதம் காலம் மாறி போச்சு வந்து மே மாதம் இந்தியன் வருது. காலம் மாறி போச்சு கிட்டத்தட்ட நான் வந்து நீங்கள் 30 லட்சம் 40 லட்சத்தில் எடுத்துகிட்டு நான் அதை உங்கள்கிட்ட 1 கோடிக்கு வாங்கிட்டேன். அதாவது அந்த ப்ரொடியூசர், அதாவது காலம் மாறி போச்சோட ப்ரொடியூசர் வந்து 30 லட்சம் 40 லட்சம் ரூபாய்க்கு வந்து அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிடுறாரு. ப்ரொடியூஸ் பண்ணி 1 கோடி 2 கோடின்னு அந்த படம் சம்பாதிக்குது. ஆனால் சங்கர் அவர்களுடைய கமலஹாசன் நடித்த இந்த இந்தியன் படமானது இதெல்லாம் வந்து ஒரு ரஃப்பான கணக்கு தான், ரஃப் எஸ்டிமேட் 90 லட்சம் போட்டு 1 கோடி எடுக்குது. இதுதான் வித்தியாசமாக இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் காலம் மாறி போச்சு கிட்டத்தட்ட 50லேருந்து 70% ப்ராஃபிட்டை ரிட்டனாக கொடுத்துருக்கு ப்ரொடியூசருக்கு. ஆனால் 90 லட்சம் போட்டு 1 கோடி ரூபா கொடுக்குற அந்த ப்ராஃபிட் ஷேரிங் பர்சன்டேஜ் தான் வந்து இந்தியன் பண்ணியிருக்கு. இதனால் வந்து ஏஎம் ரத்னம் வந்து 90 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது என்ன, இப்படி 30 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்கிறது எப்படி, அதனால தான் நான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஏஎம் ரத்னம் அவர்கள் வி சேகர்னு அந்த காலம் மாறி போச்சு டைரக்டர்கிட்ட நேரடியாகவே போயிருக்கிறாரு. போய் ஒரு படமே வாங்கியிருக்கிறார். ஒரு படம் நான் உங்களுக்கு வந்து பண்ணித்தரேன், எனக்கு இந்தியனில் லாஸ் தான் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபா லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வி சேகர் அவர்கள்ட்ட ஏஎம் ரத்னம் சொன்னதாகவும், வி சேகர் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் பண்ணி தரேன் சார், அடுத்த ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி அதுக்கு அடுத்த படம் வந்து காலம் மாறி போச்சுலேருந்து ஒரு படம் தள்ளி அடுத்த படத்தை ஏஎம் ரத்னம் கொடுத்துருக்காரு. அந்த படம் 98 ரிலீஸ் ஆகிருக்கு போல இருக்குது. அந்த படம் வந்து ஏஎம் ரத்னமுக்கு வி சேகர் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுதான் உண்மை. இது வி சேகர் பதிவு பண்ணுறாரு. அவர் வந்து இந்தியன் ஒரு படம் எடுத்தார், அது பெரிய ஹிட். கமலஹாசனை வச்சு ஒரு 8 படம் கொடுத்தவர். அடுத்தது படம் யார் பண்ணணும், ஒன்று ரஜினிகிட்ட போனோம், கமல் சங்கர் தான் வச்சு பண்ணணும். அப்படிப்பட்டவர் படம் ரிலீஸ் ஆகி 4 வாரத்திலே வந்து எங்க வீட்டில் வந்து உட்காந்து நீ தான் பண்ணுன்ற சார், நான் சின்ன டைரக்டர், சின்ன படம் பண்ணிட்டு இருக்கிறேன், நீ ஏன் என்ன வந்து கேட்குறீங்க, இந்தியன் எவ்வளோ பெரிய ஹிட்டு, நான் இப்போதான் இதை விரல கேத்து வைக்கணும் கொடுத்தேன் சார், உங்களுக்கே தெரியல சார் அவங்க படம் என்ன சொல்லுங்க அப்படின்னு. இந்தியன் என்ன வசூல் தெரியுமா, செலவு அதிகம். அப்ப நீங்க காலம் மாறி போச்சு தான் சொல்றீங்க, அது பெரிய, ஏன்னா அந்த காலகட்டத்திலே தான் அதுவும் வந்துச்சு. காலம் மாறி இந்தியனும் காலம் மாறி போச்சு ஒரே வருஷம் வந்த படங்கள். அப்படியா, அது பார்த்து வந்தாங்க. அது வந்து ஆனால் உன் படத்தினுடைய வசூல் என்ன தெரியுங்களா அப்படின்னா, என்னங்கண்ணா அது அது 1 கோடி வசூல் பண்ணுது. எவ்வளோ, 90 ரூபா செலவு பண்ணி 1 கோடி வசூல் பண்ணுறது வட்டிக்கே சரியாக போயிடும் இல்லையா, 1 கோடி வசூல் பண்ண. ஆனால் உங்களுக்கு 30 ரூபா கொடுத்து வாங்கினா 1 கோடிக்கு மேலே வசூல் ஆகுது. அப்போ எத்தனை 4 டைம்ஸ் 300 மடங்கு, அதாவது அது அதிகமாக வந்து உங்களுடைய எங்களுக்கு கிடைக்குது. அப்படிக்கு பண்ணுறதை விட ஏன் உங்கள் படத்தை ஒன்று பண்ணி நான் ஒரு 5-6 கோடி நானே ரிலீஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாமே, சவுத் இந்தியா போகிறா. இந்த காரணால் தான் தயாரிப்பு வெளியே நீங்கள் நடுவில் பண்ண படம். இந்தியன் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது அவருக்கு வந்து ஷார்ட்டேஜ், விற்கல, விற்றாரு, வரவோட வந்து செலவு அதிகமாகி போச்சு, ஒரு 5 கோடிக்கு மேலே லாஸ் அவருக்கு. இந்தியன் வந்து பெரிய அளவில் ப்ராஃபிட்டே கிடையாது. ப்ராஃபிட் இல்லாத சொல்லப்போனால் இன்னும் 5 கோடி ரூபா லாஸ் மேக் பண்ண வெஞ்சர். ஏன்னா சங்கர் அவருடைய படத்துக்கு வந்து ப்ரமோஷனும் பெருசாக தேவைப்படும், பல விஷயங்கள் தேவைப்படும். அந்த படத்தை வந்து வெளியில் ப்ரமோட் பண்ணுவாங்க, ஆஸ்கருக்கு சப்மிட் பண்ணுவாங்க, இப்படி செலவுகள் ஜாஸ்தி. அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரி, அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கா, கலெக்ட் பண்ணுற பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னா கமலஹாசனுக்கு இருக்குது. அவருடைய தகுதிக்கு அவருடைய கலெக்ஷன் பொட்டன்ஷியலுக்கு பண்ணாலுமே வந்து படம் வந்து பெருசாக லாபம் கொடுக்கல, அதே நேரத்தில் சிறிய அளவில் லாஸ் கொடுத்துருக்குன்றதான் உண்மை. அதை வந்து நேற்று வெட்ட வெளிச்சமாக இருக்குது. ஸோ இந்தியனே ஒரு லாஸ் படம் அப்படிங்கும் பொழுது இந்தியன் 2 எந்த அளவுக்கு வந்து சோட போகுமா என்ன அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் அது மட்டும் இல்லாமல் பல கமலஹாசன் அவருடைய படங்கள் வந்து வெற்றி படங்கள், நம்ம கருதின படங்கள் எல்லாமே கமர்ஷியலி வந்து ஃப்ளாப்ஸ் தான் அப்படின்னு பல நேரங்களில் பல தரவுகளோட பல பேர் வந்து சொன்ன விஷயங்கள் நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, என்னென்னா மனிதன் படம் வந்து 1987 அக்டோபர் 21 ரிலீஸ் ஆச்சு. அப்போ தான் வந்து நாயகன் ரிலீஸ் ஆச்சு. நாயகன் வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அதாவது கமலஹாசன் அவருடைய கரியரில் இந்த மாதிரியான ஒரு படமே அமையலைன்னு இன்றைக்கி வரைக்கும் அதை ரெஃபர் பண்ணுற அளவுக்கு ஹிட்டு. பட் ஆனால் அந்த படத்தினுடைய டைரக்டர் மனிதன் அண்ட் நாயகன் ரிலீஸ் அப்போ மனிதன் தான் அதிகம் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அதை நாயகன் படத்தினுடைய டேரக்டரான மணிரத்னமே ஒரு இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, நாயகன் எடுத்ததுனால நான் எப்படி என்னுடைய வீழ்ச்சி எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி முக்தா ஆர்ட் ஸ்ரீனிவாசன் வந்து அப்போவே வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டி கொடுத்தாரு. நாயகனில் எனக்கு எப்படி செலவை ஒவ்வொன்றா இழுத்து விட்டார், அதாவது கமலஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் சேர்ந்தே கூட எப்படி எனக்கு எவ்வளவு செலவுகள் வந்துச்சு, அந்த செலவுகளை நான் எப்படி என்னால் ரெக்கவரே பண்ண முடியல, அந்த படம் எப்படியான ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி முக்தா ஸ்ரீனிவாசன் ஒரு மிகப்பெரிய பேட்டியை
கொடுத்துருக்காரு. முத்தாக் ஸ்ரீனிவாசனுடைய மகனுமே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. என்னன்னா, நாயகன் ரிலீஸ் ஆகும் பொழுது மனிதனுடைய கலெக்ஷன் தான் மிகப்பெரிய கலெக்ஷன். மனிதனுடைய கலெக்ஷனை நாயகனால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்றது தான் உண்மை. அதை வந்து இவங்களே கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார் எங்க அப்பா வந்து 35 டேஸ்ல படத்தை முடிப்பாங்க சார். 30 ரோல்ஸ் அந்த மாதிரி தான் எடுப்பாரு. மணிரத்னம் என்ன பண்ணாரு, கிட்டத்தட்ட 75 to 80 ரோல்ஸ் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேல அந்த படம் எடுக்கப்பட்டது. நாங்க மொத்தமே 20லேருந்து 30 நாளுக்கு மேல அந்த படம் கொடுத்தோம். அவங்களுக்கு டபுள். அந்த படம் வந்து ஃபைனல் ரஷ், எடிட்டட் ரஷ் வந்து 6 ஹவர்ஸ்க்கு போச்சு. அந்த படம் வந்து ஓவர் காஸ்ட் எடுத்து கிட்டத்தட்ட 1.10 கிட்டத்தட்ட எடுத்து. இதுவே எடிட்டட் மூவியே கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ் போச்சு. ஒரு 30,000 அடிக்கு இருந்தது படம் ஃபைனல் இது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 டைரக்டர் பார்த்துட்டு அவங்க எந்தெந்த சீன் வச்சுக்கலாம், எந்தெந்த சீன் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லி எல்லார்ட்டேருந்து எழுதி வாங்கி அப்புறம் தான் எடுத்து, அப்புறம் லெனின் வந்து அந்த படத்தை ஒரு கதை அமைப்பை வந்து லெனின் கொடுத்தது. அது லெனினோட இதுதான் எஃபிஷியன்சி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேட்டையாடு விளையாடு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சு, அதாவது இந்த 2Kல கமலஹாசனுக்கு ஒரு ஹிட்டு படம், ஒரே ஹிட்டு படம்னு என்னை கேட்டிங்கன்னா அதுதான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அப்படியான ஒரு படம் வேட்டையாடு விளையாடுனுடைய ப்ரொடியூசர் மாணிக்கன் நாராயணன் சார், அவரே பார்த்திங்க அப்படின்னா இடையில அதாவது டாட் சேனலில் நம்ம கொடுத்த இன்டர்வியூ, அதே நேரத்தில் இன்னொரு சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இன்டர்வியூ அடிப்படையில் நம்ம பேரை சொல்லி, அதாவது சத்யன் ராமசாமி இப்படி வந்து கூலி படத்தை வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லியிருக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்கன்னு மாணிக்கன் நாராயணன் சார்கிட்ட வந்து ஒரு ஆங்கர் கேள்வி கேட்குறாரு. அந்த ஆங்கர் கேள்விக்கு பதில் சொல்கிறார் மாணிக்கன் நாராயணன். என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் 10 படம் இது வரைக்கும் எடுத்திருக்கேன், எனக்கு எந்த படமுமே வந்து ப்ராஃபிட்டை திருப்பி கொடுக்கல, எனக்கு கூலி மட்டும்தான் ப்ராஃபிட்டை திருப்பி கொடுத்தது அப்படின்றாரு. ப்ராஃபிட்டை திருப்பி கொடுத்தது, கூலி மட்டும்தான் திருப்பி கொடுத்தது அப்படின்னா வேட்டையாடு விளையாடு திருப்பி கொடுக்கல அப்படின்றத அவரே கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அதுதான் உண்மை. ரஜினி ரசிகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து குறிப்பிட்டு பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ரஜினியை ஒப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து அமிதாப் அவர்களோட தான் நீங்கள் ஒப்பிடணும், சரத்குமார் அவர்கள் கூட நீங்கள் ஒப்பிடாதீங்க, கூலி படம் வந்து பெருசாக போகலை, அந்த படம் ஓடலை அப்படிங்கிறதுலாம் வந்து இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நானே சொல்கிறேன், அவருக்கு என்னுடைய பதில் என்னென்னா, எனக்கு லாபம் கொடுத்த ஒரே படம் சார். நான் 10 படம் எடுத்திருக்கேன், ஒரு படம் தான் எனக்கு லாபம் கொடுத்துச்சு. அதுதான் முக்கியமாக இல்லை அவர் சொல்கிறது முக்கியமாக, நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கோங்க. சரி, சரத்குமாரை அவமானப்படுத்தணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருக்கலாம். நான் யாரையும் அவமானப்படுத்த விரும்பலை. எனக்கு அவர் ஹீரோ, வாசு டைரக்ட் பண்ணார், படம் எனக்கு நஷ்டப்படுத்தவில்லை, எந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நஷ்டம் கிடையாது. இது லாபம் ஆச்சு ஆறாங்கிறது அவருக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் ரஜினி ரசிகராக இருக்கலாம், ரஜினியோட தம்பியாக இருக்கலாம், ஐ டோன்ட் கேர். அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் ஒரு நிமிஷம் கூட திங்க் பண்ண விரும்பலை. அவர் வந்து அமிதாப் பச்சன் தான் பெரிய ஆளுன்னு அவர் மனசில் நினச்சிட்டு இருக்கலாம். எல்லாருமே பெரிய ஆளுங்க தான். என்னை பொறுத்தவரை சரத்குமாரும் பெரிய ஆள் தான். அன்னைக்கு ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் மேலே இருப்பான், ஒரு ஸ்டேஜில் கீழே இருப்பான். இவர் இந்த நீங்கள் சொல்கிற ராமசாமி யாரோ ஒருத்தர் சொல்கிறீங்களா, சத்யன் ராமசாமி, அவர் ஒருவேளை எப்பவும் மேலே இருக்கார், எனக்கு தெரியாது, நான் நிமிந்து பார்க்கல. ஸோ எல்லாருக்குமே இறக்கம் ஏற்றம் இருக்குது. ரஜினி சாருக்கு இறக்கம் ஏற்றம் இருக்குது. இவர் ரஜினியை சோப்படிக்கணுங்கிறக்காக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது விரும்புகிற ரஜினி இல்லைன்ற எனக்கு தெரியாது. அவர் என்னை மாதிரி யதார்த்தமாக பேசக்கூடிய ஆள் ரஜினிகாந்த் அப்படிங்கிறவர். அதனால் யதார்த்தமான உண்மை என்ன அப்படின்னா, எனக்கு அந்த படம் லாபம் கொடுத்துச்சு, சன் டிவிக்கு அந்த படம் லாபம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். இவங்க ஏதாவது கான்ட்ரவர்சி கிளப்பணும், ரெக்கக்னிஷன் வேணுங்கிறக்காக ஏதாவது மீடியாவில் பேசலாம். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேட்டையாடு விளையாட ஒரு ரீரிலீஸ் இப்போ சமீபத்தில் நடந்தது. அதிலிருந்தும் தனக்கு எந்த வருமானம் வரல. அதாவது வேட்டையாடு விளையாடோட ஒரிஜினல் வெர்ஷனும் நமக்கு தனக்கு எந்த வருமானம் வரல, வேட்டையாடு விளையாடோட ரீரிலீஸும் தனக்கு எந்த வருமானம் வரல அப்படின்றத திரு மாணிக்கன் நாராயணன் அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. இவனுக்கு வந்து வேட்டையாடு விளையாட ஓடிச்சுன்னு சொன்னால, எவனா எனக்கு 10 பைசா கொடுத்தானு விசாரிங்க, கொடுத்தேன்னு அவனை கூட்டியாங்கன்னு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஓடிச்சுமா அதுமா இதுமா, கடைசியில் உனக்கு என்ன வேண்டாம் மிஞ்சிச்சு, எல்லோரும் புழிஞ்சதுக்கப்புறம் சக்கையில் சாத்துக்கடையில் என்ன மிஞ்சிச்சுன்னு சக்கை தான் மிஞ்சோம். இவனுங்க உண்மையை சொல்ல மாட்டானுங்க சார். எனக்கு தெரியல, எனக்கு வேட்டையாடு விளையாட படம் வரல, ரீரிலீஸ் பண்ணீங்க. ஆமாம், பணம் வரல. நிறைய தியேட்டர்ல விசிட் அடிச்சீங்க, நாங்களும் அங்கெல்லாம் உங்களுக்கு வந்தீங்க, எல்லாம் கூட்டம் தான் பார்த்தோம். என்ன பிரயோஜனம், காசு எனக்கு வரணுமா இல்லையா? தியேட்டர் நீங்களே சொன்னீங்க, மக்கள் வந்து திரும்பவும் அந்த படத்தை கொண்டாடுறாங்க, ரொம்ப சந்தோஷம், ஒரு ஸ்டைலிஷான படம், எமோஷனான எல்லாம் வந்தது. காசு வந்துச்சா, காசு தராம ஒருத்தனுக்கு என்னங்க பிரயோஜனம் ஒரு வியாபாரம் பண்ணி? அதாவது எவன் எங்கே பில்ஃப்ரேஜ் எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நான் நெகட்டிவாக பேசுறேங்கிறதுக்காக பேசலை. ஸோ வேட்டையாடு விளையாடு நம்ம பார்த்துட்டோம். இப்படி பல படங்கள், அதாவது அவர் படத்தில் ஹிட்டு படம் நினச்ச எல்லா படங்களும் வந்து தோல்விகளை தான் சந்திச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியும், அதாவது அன்பே சிவம் படம் வந்து எடுத்து
தன்னுடைய கணவர் 2 வருஷம் எப்படி வந்து வீட்டிலே இருந்தார், ப்ரொடக்ஷன் வைஸில் அவ்வளவு பெரிய ஃபெயிலியரான ஒரு படம். தன்னுடைய கணவர் வந்து அதுக்கப்புறம் வந்து படங்களே இல்லாமல் வீட்டில் 2 வருஷம் முடங்கி போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி குஷ்பு வந்து கோவப்பட்டு வெளியில் எழுதுனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அன்பே சிவம் படம் அப்படியான ஒரு படம். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா விஜய் ஆண்டனி அவர்கள் கூட அன்பே சிவம் படத்தை பற்றி பேசும்பொழுது, என்னுடைய படம், அதாவது அவர் வந்து ஒரு படம் வெளியில் வந்திருக்கு, அந்த படத்தை வந்து அன்பே சிவம் மாதிரி ஆக்கிடாதீங்க, அன்பே சிவம் மாதிரி ஃப்ளாப் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி விஜய் ஆண்டனி அவர்களே இடையில தெரிவிக்கிறார். அன்பே சிவம் அப்படியான ஒரு ஃப்ளாப்பு. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பாபநாசம் பார்த்திங்க அப்படின்னா 100 கோடி கூட கலெக்ட் ஆகலை. அந்த படம் வந்து ஒரு அதிக பொருட்செலவில் கமலஹாசனுடைய ஏன்னா அந்த படம் ஹிட்டு படம், ஏன்னா ரீமேக் பண்ணுறதுனால ரீமேக் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஹிட் ஆகும், இவர் நடிச்சணுன்ற ஒரு நம்பிக்கையில் கொஞ்சம் நிறையவே சம்பளம் வாங்கியிருந்தார். சம்பளம் வாங்கியிருந்ததுனால அந்த படம் 100 கோடி கூட கலெக்ட் பண்ணலை. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய மார்க்கெட் வந்து ஏறக்குறை 800-850 கோடி இருக்கும்பொழுது ஒரு 100 கோடி கூட கலெக்ட் பண்ணாத ஒரு படத்தை நடித்தார். அது நடித்தது இல்லாமல் கமல் அவர்கள் வந்து அவருடைய அந்த தந்திரத்தனம் எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, விவேக் அவருடைய ஒரு படம் வரும்பொழுது விவேக் படத்தை வரவிடாமல், அதுக்கு ஸ்க்ரீன்ஸ் எதுவும் கொடுக்க விடாமல் ஆக்கி பாபநாசத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படி பண்ணுறாரு, அவருக்கு வந்து விவேக்கை பிடிக்கல அப்படின்னா, விவேக் வந்து கமலஹாசன் அவருடைய ஒரு படத்தில் கூட நடித்ததில்லை, விவேக்கை நடிக்க விடாமல் ஆக்கிக்கிட்டாரு கமலஹாசன் அவர்கள். அது அந்த ஒரு வன்மம்லாம் ஒரு சைடில் இருந்தாலும், பாகுபலி வருது அப்படின்னு சொல்லி பாகுபலி 2 ரிலீஸுக்கு முன்னாடி நம்ம படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருன்ற ஒரே காரணத்தினால அந்த படம் வந்து அதுக்கு முன்னாடி விவேக் அவர்களுடைய ஒரு படத்துக்கு கூட கிளாஷ் வருது. கிளாஷ் வரும்பொழுது விவேக் அவர்களுக்கு ஸ்க்ரீனே கிடைக்க விடாமல் அவர் படத்தை தள்ளி போக வச்சு சாதாரண நாளில் இறக்க வச்சு இவருடைய படத்தை சரியான ஒரு வீக்கெண்டில் இறக்குனாரு கமலஹாசன். இதை விவேக் வந்து சொல்ல முடியாமல் ரொம்ப திணறி ரொம்ப ஆதங்கப்பட்டு ஆவேசப்பட்டு ஒரு இடத்துல பேசியிருக்கிறாரு. எனக்கு நடந்துச்சுங்க. பாலக்காட்டு மாதவன் ஒரு படம் எல்லாம் ரெடியா இருக்கும்போது 15 நாளைக்கு பின்னாடி வர வேண்டிய ஒரு பெரிய ஹீரோவோட படத்தை அது பாகுபலியோட சேர்ந்து விட்டா தனக்கு பிரச்சனை வந்துடும், தேட்டர் கிடைக்காதுன்ட்டு 15 நாளைக்கு முன்னாடி கொண்டாந்து ஒரு பெரிய ஹீரோ. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உத்தம வில்லன் நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. லிங்குசாமி அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு போன படம் உத்தம வில்லன். லிங்குசாமி பார்த்திங்க அப்படின்னா இப்போ யார்கிட்டையாவது ஏடியா சேர அளவுக்கு பேசிகிட்டு இருக்காரு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவருடைய மகள் வந்து சூரியன் எஃப்எம்மில் வந்து ஆர்ஜேவாக இருக்கிறாங்க. லிங்குசாமி பிரதர்ஸ், திருப்பதி பிரதர்ஸ்னு அவ்வளோ வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனந்தம் பல படங்கள் வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருக்கிறதுல அவங்க வந்து உத்தம வில்லனில் போய் மாட்டி கமலஹாசன் அவர்கள் தான் ப்ராமிஸ் பண்ணது வந்து செய்யாமல் போயிட்டார். என்னென்னா இந்த படத்தில் ஒரு சில இதெல்லாம் நீக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி லிங்குசாமி தரப்பு சொல்லும் பொழுது அதெல்லாம் நான் நீக்கிறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கடைசியில் படம் வரும் பொழுது நீக்காமல் அது அப்படியே இருக்கட்டும், நல்லாயிருக்கும், ஓடும் அப்படின்ற மாதிரி அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்ட், அதாவது கமலஹாசன் அவருடைய ட்ரீம் ப்ராஜெக்டை ப்ரொடியூசர்ஸ் விருப்பத்துக்கும் மீறி ரிலீஸ் பண்ணி அந்த படம் ஒன்றுமே கலெக்ட் பண்ணல. இத்தனைக்கும் அந்த படம் கலெக்ட் பண்ணாத அத்தனை அட்வர்டைஸ்மெண்ட் அவ்வளவு அந்த படத்தை ப்ரமோட்டும் வேறு பண்ண வச்சிருக்கிறாரு. நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி பிரதர்ஷனுடைய அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், கலெக்ஷன் கிங், அது இதுன்னு அதெல்லாமோ போட்டு அவங்களே வந்து ப்ரமோட் பண்ண வச்சுருக்காங்க. பட் ஆனால் அந்த படம் வந்து அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் நல்லா கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் வந்து ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. அதை மறுத்து இது பொய், இது வந்து உத்தம வில்லன் தான் என்னுடைய வாழ்க்கையே கூறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிக்கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிங்குசாமி அவர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதே நேரத்தில் பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு. பல பேட்டிகள் கொடுக்கும்பொழுது எப்படி வந்து கமலஹாசன் வந்து தன்னை ஏமாற்றினார், தன் அறிந்தே தான் எவ்வாறு ஏமாற்றப்பட்டேன் என்று அவ்வளவு என்ன சொல்கிறது வருத்தத்துடன் பல பேட்டிகள் கொடுத்துருக்காரு. உத்தம வில்லன் இப்படியான ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலுக்கு தள்ளின படம் அப்படின்னு உத்தம வில்லன் படத்தை சொல்லலாமா? கண்டிப்பாக நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல, நிஜம் அதுதான். அதுக்காக ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது எழுதியே கொடுத்தாங்க, 30 கோடியில் ஒரு படம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு. நாங்கள் எந்த ப்ரெஷரும் கொடுக்கல. நம்ம ரொம்ப மரியாதையோடு அவர் மேலே இருக்கிற மிகப்பெரிய மரியாதைக்காக நான் அடிக்கடி போய் கேட்பேன். சமயத்தில் கூட போய் கேட்டோம், கண்டிப்பாக ஒரு படம் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பல படங்கள் நம்ம வந்து கமலஹாசன் அவர்களால் நீங்கள் குணா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, குணா வந்து தளபதி கூட வந்து குணா ஏன் ஃப்ளாப்பு, குணா வந்து ஒழுங்காக வந்து நான் போடலைங்க, ஒழுங்காக சரியாக வரலை அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து கமலஹாசன் போய் சொல்லும் பொழுது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த படத்தை பார்க்குறதுக்கு அறிவு இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நான் சினிமா சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்களை திட்டினதும் அந்த படம் வந்து தளபதிகிட்ட ஏறக்குறைய வாஷ் அவுட் ஆனதும் வந்து வரலாறு. ஸோ இந்த பிரச்சனைலாம் இருக்கும் பொழுது இந்தியன் 2 என்ன ஆக போகுதுன்றதை பார்க்குறதுல உங்களை விட உங்கள் கூட சேர்ந்து நானும் வந்து அந்த படத்துக்கு என்னதான் முடிவுன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இணைந்திருப்போம். எந்த மாதிரியாக அந்த படம் வரப்பொழுது, எந்த மாதிரியாக அந்த படம் கலெக்ட் பண்ண போது, அந்த படத்தினுடைய விமர்சனம் எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.